எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் சமைக்கப்படாத 3 பாக்கெட் இன்ஸ்டா நூடுல்ஸை சாப்பிட்டதால் அம்சா எனும் 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. குர்ஆன் வகுப்பிலிருந்து வீடு திரும்பிய சிறுவன் நூடுல்ஸை சாப்பிட்ட பிறகு வாந்தி எடுத்தும் கடுமையான வயிற்று வலியுடனும் அவதிப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் என்றும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே ஆம்புலன்ஸில் உயிரிழந்தான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளனர். நூடுல்ஸை விற்ற கடைக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி நூடுல்ஸ் மாதிரிகள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சிறுவனின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவனது உடலில் போதைப் பொருட்களோ அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களோ கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் தற்போது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் குறித்த விவாதத்தை தூண்டியுள்ளது. அதிகப்படியான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகள், ஒவ்வாமை, உறுப்பு கோளாறுகளை ஏற்படுத்தும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் நீண்ட காலமாக எச்சரித்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் ஈராக்கிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.